ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். லைஃப் பார்ட்னர், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்சிங், திருமண பொருத்தம் என்று வருகிற போது, வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்கிற போது ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை தேர்வு செய்ய வேண்டும், எந்த ராசிக்காரர்களை சற்று புறக்கணிப்பது நல்லது என்று சொல்லி பார்க்கலாம். ரிஷபம் என்று சொல்கிற போது கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷ நட்சத்திரங்கள் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது. சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு. ரிஷபத்திற்கு ராசிநாதன் சுக்கிர பகவான். கொஞ்சம் பொறுமையான ராசி, அழகானவர்கள், பொறுமை, நிதானம், சமயோகித புத்தி எல்லாமே இயல்பாக இருக்கக்கூடிய ராசி. பொதுவாக ரிஷபத்திற்கு எல்லா ராசிக்காரர்களும் ஒத்து போவார்கள். குறிப்பாக உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் தனுசு ராசிக்காரர்களை நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. இங்கே இவர் அசுரகுரு, அங்கே தனுசு ராசிக்கு குருநாதர், அவர் தேவகுரு. ராசிநாதர் ரெண்டு பேருமே அங்கே ஒத்து போகவில்லை, ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள் இல்லை. அதே நேரத்துல ரிஷபத்திலிருந்து தனுசை நீங்க பார்க்கிற போது 8ஆம் இடமாக வருகிறது, சஷ்டாஷ்டமாக வருகிறது. தனுசிலிருந்து ரிஷபம், ரிஷபத்திலிருந்து தனுசு சஷ்டாஷ்டகம். 8 என்று சொல்கிற போது அங்கே உங்களுக்கு சிந்தனை அளவில் கூட உங்களுக்கு அங்கே செயல்பட முடியவில்லை. அவர்களுடைய சிந்தனை வேறு விதமாக இருக்கிறது, உங்களுடைய சிந்தனை வேறு விதமாக இருக்கிறது. சஷ்டாஷ்டகமாக வருகிற போது நீங்கள் அதை குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை திருமண பந்தத்துக்குள் சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இல்லையா, தனுசு ராசியை சேர்ந்தவர்களும் ரிஷபராசிக்காரர்களும் சேர்ந்து ஒன்றாக வாழ்வதை நாங்களே பார்த்திருக்கிறோமே, சந்தோஷமாகத்தானே இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் அது அவர்களுடைய இண்டிவிஜுவல் ஹோரோஸ்கோப் மிகவும் வலிமையாக இருக்கும். அவருடைய அடுத்தடுத்த நல்ல யோக தசாபுத்திகள் நடக்கும். 2, 7, 8ஆம் இடங்கள் கெட்டு போயிருக்காது. சுக்கிரன், செவ்வாயெல்லாம் நன்றாக இருக்கும். வாழ்கின்ற காலத்துல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கும். யாதகம் நல்ல ஸ்கோர் பண்ணி இருக்கும். இது ரொம்ப ரேர் கேஸ். மெஜாரிட்டி என்று பார்க்கிற போது பெரும்பாலான நேரங்களில ரிஷபராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்வதை அவசரம் காட்டக்கூடாது. முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. சரி, அப்படி வேறு எந்த ராசிகள் என்று பார்க்கிற போது துலாம் என்று பார்க்கும் போது ரிஷபராசிக்கு துலா ராசி 6ஆம் இடமாக வருகிறது, சஷ்டாஷ்டகமாகத்தான் வருகிறது. அப்படி வந்தாலுமே அங்கே துலாத்துக்கும் ராசிநாதன், ரிஷபத்துக்கும் ராசிநாதன் சுக்கிர பகவான் தானே. ஒரு சில விடயங்களை ஒத்து போகும். ஒரு வழி இல்லை என்று சொல்கிறேன். நீங்கள் தேர்வு செய்கிற போது மற்ற விடயங்களை பார்த்து கொண்டு ஒரு கன்சிடர், அதை ஒரு பரிசீலனைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முழுவதுமாக ரிஷபராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களை திருமணம் செய்யவே கூடாதுன்னு முழுவதுமாக புறக்கணிக்க முடியவில்லை. அது கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் குரு பகவான் தான் அதிபதி, ராசிநாதன். தனுசு ராசியை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீர்கள் ஐயா, அப்போது மீன ராசியை திருமணம் செய்யலாமா? என்னடா, ராசிநாதன் ஒன்று தானே, தனுசுக்கும் மீனத்திற்கும் குரு பகவான் தானே. அதாவது மீன ராசி என்று வருகிற போது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. அதே நேரத்துல ராசிநாதன், ரிஷபராசிநாதன் சுக்கிர பகவான் மீனத்தில் தான் உச்சம் அடைகிறார். அவருக்கு மீனம் ஒன்றும் அப்படி ஒன்று கெடுதல் தரக்கூடிய வீடு இல்லை. முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். அதே நேரத்துல திருமணம் செய்யவே கூடாது, தனுசு ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களை திருமணம் செய்யவே கூடாது என்று முழுவதுமாக புறக்கணிக்கவும் முடியவில்லை. ஒரு வாய்ப்பாக நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். மற்ற விடயங்களை ராஜ்ய பொருத்தம் மற்ற விடயங்களை எல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் திருமண பந்தத்துக்குள் சேர்ந்து கொள்ளலாம். முழுவதுமாக நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னால் தனுசு ராசிக்காரர்களை ரிஷபராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல், லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள் எடுக்காமல், மேரேஜ் மேட்சிங்குள்ள கொண்டு வராமல் இருப்பது நல்லது. அதே நேரத்துல ரிஷபராசிக்காரர்களையே திருமணம் செய்து கொள்ளலாமா ஐயா என்று கேட்டால், ஒரே நட்சத்திரங்களாக வரக்கூடாது. ராஜ்ய பொருத்தம் நன்றாக இருக்க வேண்டும், தசா சந்திப்பு பொருத்தம் நன்றாக இருக்க வேண்டும். ஒரே தசை சந்தித்து விடக்கூடாது. இது போன்ற அடிப்படையான விடயங்களை பார்த்து கொண்டு வேண்டுமானால் முடிந்த வரைக்கும் மேகராசியை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. வேறு வழி இல்லை என்று சொல்கிற போது பார்த்து கொள்ளலாம். முழுக்க புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னால் தனுசு ராசிக்காரர்களை ரிஷபராசிக்காரர்கள் இல்லற பந்தத்துக்குள் சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அடிப்படையான விடயங்கள் இதுதான். ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல
2, 7, 8ஆம் இடங்கள் கெட்டு போகக்கூடாது, நல்லபடியாக இருக்க வேண்டும். குடும்பஸ்தானம், களத்திரஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடத்துல இருக்கிற ஒரு கிரகம் 2ஆம் வீட்டை பார்க்கும். 8ஆம் இடத்துல ஒரு தீய கிரகம் இருந்தால் 2ஆம் இடத்தை பார்த்து கெடுத்து விடும். நல்ல கிரகம் இருந்தால் 2ஆம் இடத்தை பார்த்து வளர்த்து விடும். 2, 7, 8ஆம் இடங்கள் நல்லபடியாக இருந்து 2, 7, 8ஆம் அதிபதிகளும் நல்லபடியாக இருந்து அதே நேரத்துல நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்க வேண்டும். செவ்வாய், பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவானும் நன்றாக இருக்க வேண்டும். 2, 7, 8ஆம் இடங்கள் நல்லபடியாக இருந்து 2, 7, 8ஆம் அதிபதிகளும் நல்லபடியாக இருந்து சுக்கிரன் செவ்வாய் இந்த 2 கிரகங்களுமே வலுவிழக்காமல் சுபத்துவமாக நல்லபடியாக இருந்து நீங்கள் வாழ்கிற காலத்துல, இளமை காலத்துல அடுத்து நல்ல யோக தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால், அதே நேரத்துல 3, 7, 11 சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளும் நடந்து கொண்டிருந்தால் 2, 7, 8ஆம் இடங்கள் கெட்டு போகாமல், சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் கெட்டு போகாமல் ஒருவருடைய வயது காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளோ அல்லது 3, 7, 11 சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளோ நடக்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும். அது குறித்த சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை முழுவதுமாக புறக்கணிப்பது நல்லது. இல்லற பந்தத்துக்குள் சேர்த்துக் கொள்வதில் மிக மிக எச்சரிக்கை தேவை. தனுசு ராசியில மூலம், பூராட, உத்திராட நட்சத்திரங்கள் இருக்கிறது. இங்கே ரிஷபத்திலேயுமே கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது. ஒரே நட்சத்திரங்கள் இருந்தாலும் ராசிநாதனுக்கும் அதாவது சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் அப்படி ஒன்றும் பெருசாக ஒத்து போகாது. இந்த விடயத்துல நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எங்கேயாவது ரேர் கேஸா அரிதாக எங்கேயோ ஒரு சில தம்பதிகள் தான் ஒத்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் முழுக்க இல்லற பந்தத்துக்குள், லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள் சேர்த்து கொள்ளவே கூடாது என்று சொன்னால் தனுசு ராசிக்காரர்களும் ரிஷபராசிக்காரர்களும் இல்லற பந்தத்தில் இணையாமல் இருப்பது நல்லது. இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைத்திருக்கும். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.